ஒரு மகள். அந்த மகள் படித்து முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, மகள் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டா, அவளுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும். அமைதியா இருக்கிறா, அவ மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். நாங்க பேச முடியாது, நீங்க பேசுங்க. நான் அவளை கூப்பிட்டு பேசினேன். மகளே, இந்த உட்காரு. என்னங்க படிச்சுட்ட முடிச்சிட்ட, இப்ப வேலையெல்லாம் செய்யற, இனி உனக்கு திருமண வாழ்க்கை, உன் பெற்றோர் அதுக்காக செபிக்கிறாங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். ஆனா உன்னுடைய மனசுல இருக்கிறதை அறிந்து கொள்ள விரும்புறாங்க. நீ யாரையாவது விரும்புகிறாயா? உன் மனசுல ஏதாவது இருக்குதா? என்ன, நீ இவ்வளவு காலம் படிச்சிருக்கிற, சென்னையில இப்ப வேலையும் செய்கிற. நான் கேட்டேன். அப்படின்னு பார்த்து சொன்னாங்க, இல்ல, என் மனசுல எதுவும் இல்லை, இயேசுதான் மனசுல இருக்கிறார், அவரு தான் எனக்கு வாழ்க்கை அமைச்சு தரணும். அதனால என் மனசுல எதிர்காலத்தை குறித்து எனக்கு எந்த தீர்மானமும் இல்லை. இல்லை, நீ தைரியமா சொல்லுங்க, அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன்னு சொன்னேன். அப்ப நீ இந்த சென்னை பட்டணத்துல நல்ல இடத்துல நான் படிச்சு வந்திருக்கிற, அப்போ உனக்கு எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருப்ப, சொல்ல என்று சொன்னேன். அவள் சொன்னாள், நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணினான். கல்லூரியில் 2வது வருஷம் படிக்கும் போதே ஒரு வாலிபன் வந்து ப்ரப்போஸ் பண்ணினான். நான் சொன்னேன், நான் இதுல தீர்மானம் எடுக்க முடியாது, இது படிக்கிற வயசு, இது திருமண காரியத்தை தீர்மானிக்கிற வயசு கிடையாது. நான் படிச்சு முடிச்சு இன்னும் 2 வருஷம் படிச்சு வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவை முதல்ல நான் சந்தோஷப்படுத்தணும், அதன் பிறகுதான் திருமண வாழ்க்கை குறித்து நான் தீர்மானிக்க முடியும். அது வரைக்கும் அதை குறித்து யோசிப்பதற்கோ தீர்மானம் பண்ணவோ இடம் இல்லை. நீ என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு, ஒன்னா படிக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம், ஃப்ரெண்டா இருப்போம், இதை குறித்து என்கிட்ட பேசாதே என்று நான் சொல்லிவிட்டேன். அவனை புரிந்து கொண்டு சரி என்று சொல்லிவிட்டான். ஒரு சோதனை நான் மேற்கொண்டு விட்டேன். நான் போகிற சர்ச்சில், நான் போகிற ஆலயத்தில் நல்ல ஆவிக்குரிய பையன்தான். நாங்கள்லாம் சர்ச்சில் ஒன்னா வாலிபர் கூட்டெல்லாம் நடத்துவோம். அதுல ஒரு பையன் வந்து என்னிடத்தில் பேசினான். அவன் வந்து ப்ரப்போசல் பண்ணினான். அவன் எங்க தெரிஞ்ச குடும்பம் தான், எங்க அப்பா அம்மாவுக்கு பழகின குடும்பம் தான். அவன் வந்தபோது என்னை ப்ரப்போஸ் பண்ண போது சொன்னேன், நம்ம எல்லாம் ஒரே சர்ச்சில் இருக்கிறோம், ஒரே யூத் ஃபெலோஷிப்பில் இருக்கிறோம், கர்த்தருக்குள்ள நம்ம ஒன்னா இருக்கிறோம், அவ்வளவுதான். என் மனசுல நான் தீர்மானிக்க முடியாது. என் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர் இயேசு. நான் அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த காலத்துல நான் இன்னும் வேலைக்கு போகணும், படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது.